10ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 7ல் 4 வினாயன் 8 பார்க்கலாம். ஓர் அரைக்கோள வடிவ கிண்ணத்தின் விளிம்பு வரையில் பழச்சாறு நிரம்பியுள்ளது. உயரத்தை விட 50 சென்டிமீட்டர் அதிக ஆரம் கொண்ட உருளை வடிவ பாத்திரத்துக்கு பழச்சாறு மாற்றப்படுகிறது. அரைக்கோளம் மற்றும் உருளை ஆகியவற்றின் விட்டங்கள் சமமானால் கிண்ணத்திலிருந்து எவ்வளவு சதவீத பழச்சாறு உருளை வடிவ பாத்திரத்திற்கு மாற்றப்படும்? நாம இதுக்கு படம் வரைஞ்சுக்கலாம். அரைக்கோள வடிவ கிண்ணம். இந்த கிண்ணம் ஃபுல்லும் பழச்சாறு இருக்கு. இதனுடைய ஆரத்தை நாம 6ன்னு எடுத்துக்குவோம். இதுல இருக்கிற பழச்சாறை ஒரு உருளை வடிவ பாத்திரத்துக்கு நாம மாத்துறோம். அந்த உருளை வடிவ பாத்திரத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, உயரத்தை விட 50% அதிக ஆரம் கொண்ட உருளை வடிவ பாத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய ஆரம் எப்படி இருக்குமா அப்படின்னா, உயரத்தை நாம ஹெச்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதனுடைய ஆரம் எப்படி இருக்கமானா ஹெச் பிளஸ் 50% ஆஃப் ஹெச். அதாவது ஏற்கனவே இருக்கிற உயரத்தை விட 50% அதிகமா ஆரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இதனுடைய ஆரத்தை நம்ம R1 எடுத்துக்கிட்டோம்னா ஹெச் பிளஸ் 50% ஆஃப் ஹெச். அப்படின்னா ஹெச் பிளஸ் 50% 50/100 ஹெச்ன்னு எடுத்துக்கலாம். ஒரு 0 அடிச்சுக்குங்க. 1 5 5 2 5 10 கூட்டுனீங்கன்னா இது ஹெச், இது அரை ஹெச். கூட்டுனீங்கன்னா 3/2 ஹெச். அதாவது உருளையின் ஆரம் R1 சமம் 3/2 ஹெச். அரைக்கோளத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா கணக்குல சொல்லியிருக்காங்க. அரைக்கோளம் மற்றும் உருளை இவற்றினுடைய விட்டங்கள் சமம் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆறுங்கிறது ஆரங்களும் சமம் இல்லையா? ஆறுங்கிறது R1க்கு சமம். R1ங்கிறது 3/2 ஹெச். இப்ப நாம அரைக்கோளத்தின் கன அளவு கண்டுபிடிப்போம். அரைக்கோளத்தின் கன அளவு சமம் 2/3 பை R³ இல்லையா? 2/3 பை அப்படியே வச்சுக்கோங்க. R 3/2 ஹெச் அதை போடுங்க. 3/2 ஹெச். R³ அதையே நாம 3 தடவை போடுவோம். சிம்பிளிஃபை பண்ணுவோம். 1 2 2 1 2 2 1 3 3 1 3 3 சிம்பிளிஃபை பண்ணுங்க. 3 9 பை பை 2 2 4 ஹெச் எத்தனை இருக்கு? 3 தடவை இருக்கு. H³. இப்ப உருளையின் கன அளவு கண்டுபிடிப்போம். உருளையின் கன அளவுக்கு ஃபார்முலா பை R² ஹெச். அதாவது அடிப்பரப்பு பை R² ஹெச்ஆல பெருக்கிக்குவோம். சமம் பை இன்டு R². ஆறுங்கிறது நமக்கு R1 இல்லையா? R1 எவ்வளவு? 3/2 ஹெச். 3/2 ஹெச் இன்டு 3/2 ஹெச் இன்டு ஃபார்முலால ஒரு ஹெச் இருக்கு, அதை போட்டுக்கோங்க. பெருக்குங்க. மேல 9 பை ஹெச் 3 தடவை இருக்கு. H³ பை 2 2 4 கன அலகுகள். கேள்வி: எவ்வளவு சதவீத பழச்சாறு உருளை வடிவ பாத்திரத்துக்கு மாற்றப்படும்? பாருங்க, அரைக்கோளத்தின் கன அளவு என்னவோ அதேதான் உருளையின் கன அளவாவும் இருக்கு இல்லையா? அப்படின்னா இந்த அரைக்கோளத்துல இருந்து பழச்சாறை உருளைக்கு மாத்தும் போது எவ்வளவு மாத்துவோம் அப்படின்னா 100% மாத்துவோம். சோ எத்தனை சதவீத பழச்சாறு உருளை வடிவ பாத்திரத்துக்கு மாற்றப்படும்? இந்த கேள்விக்கு பதில் 100% மாற்றப்படும்.